பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தாண்டா இருக்கேன், வீட்டில் போர் அடிக்குது, எங்காவது கூட்டு போன்னு என் தம்பி 10 நாளாக சொல்லிட்டு தான் இருந்தான். நானும் போவும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கடுப்பா எங்காவது கண்டிப்பாக கூட்டிட்டு போகணும் முடிவே பண்ணிட்டான். சரி எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ரீல்ஸில் பார்த்தேன், எந்த பொருள் எடுத்தாலும் 159 தான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் காரைக்குடியில் வந்து மெட்ரோ பஸார் போட்டிருந்தாங்க. சரி அங்கே இவனை கூட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு மினி பிளாக் மட்டும் தான். சரி காசு கொடுங்கம்மா வெளியே போகிறேன், எங்கள் அம்மாட்ட கேட்டால் ஒத்த பைசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா. சரி சும்மாவது போய் சுற்றி பார்ப்போன்னு கிளம்பும் போது தான் ஒரு சர்ப்ரைஸ். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தெரிஞ்ச நாய்க்குட்டி 3 குட்டி போட்டிருக்கு. நாங்களே அதை நாய்க்குட்டின்னு தான் கூப்பிடுவோம், ஆனால் அது இன்னைக்கு 3 நாய்க்குட்டி போட்டிருக்கு. குட் பேட் அக்லி வேற இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தேட்டர் ஃபுல்லாக செம்ம கூட்டம், ஹவுஸ் ஃபுல்லு. ஒரு வழியா லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, சுப்பலட்சுமி மகா. எந்த பொருள் எடுத்தாலும் 159 தான் சொன்னாங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது 160. ஸ்கேம் மக்களே, ஸ்கேம். ஓ சாமி வேற. ஆக்சுவலாக அந்த ரீல்ஸில் சொன்ன மாதிரியே நிறையா ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெறும் 160க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சில ஐட்டம்ஸ் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு, சில இது வந்து அங்கங்கே உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை தாண்டி பேக்ஸு, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ், வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், டெக்கரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒன்று எடுத்து மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து ஓனர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் செப்பல்ஸ் எல்லாமே வெறும் 160 ருபீஸுக்கு தான் இருந்தது. சில செப்பல்ஸ் ஒர்த்தாக இருந்தது, சில இதெல்லாம் கொஞ்சம் மட்டமாக இருந்தது. அப்புறம் ஷூஸ் எல்லாமே 250 ருபீஸுக்கு இருந்தது. என்னடா வீட்டுக்கு போகலாமான்னு என் தம்பிகிட்ட கேட்கும் போது தான் என் தம்பி வேலையை ஆரம்பிச்சான். இந்த ஷூ நல்லா இருக்குடா வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல நம்ம போஸ் எடுத்து காமிச்சிட்டோம். நம்ம கிட்ட தான் ஒத்த பைசா இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, எந்த பொருளும் வாங்காமல் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு கடைசியில் கவுண்டரில் கூட்டம் இருக்கும்போது வெளியே எஸ்ஐ ஓடி வந்தாச்சு. ஒரு பொருள் வாங்கலை, கடைக்காரர் கொலை பண்ண மாதிரி பார்க்குறாரு. அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே. வீட்டுக்கு வரும்போது என் பழைய தோஸ்து ஒருத்தனை பார்த்தேன். அவங்ககிட்ட ஒரு மீட்டிங்கை போட்டு ஏன்டா ஃபோன் அடிக்க மாட்டேன், ஏன்டா ஃபோன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்கிற ஒரு கான்வர்சேஷன் போட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, அடுத்த விளாக்ல பார்ப்போம். பை பாய்.